இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ நெயில் பாலிஷ், உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் கேபின் அக்கவுண்டன்ட் கொடுத்துருப்ப? திமிருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல மிஸ்டர் சிபி. தேவை இருந்துச்சு, அதனால அவருக்கு கொடுத்தோம். என்ன தேவை இருந்துச்சு? அது என்னோட கேபின். உங்களுக்குன்னு ஒண்ணு எழுதி ஒண்ணு கொடுக்கலையே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பாக்குற வேலையை வச்சுதான் கேபினை அலாட் பண்றோம். அந்த மாதிரி அவர் பாக்குற வேலைக்கு மாத்தி கொடுத்திருக்கோம். நான் இந்த ஆபீஸோட சிஇஓ. அது நேத்து வரைக்கும். என்ன உளறிட்டு இருக்க? உங்களுக்கு போஸ்டிங்க மாத்தியாச்சு மிஸ்டர் சிபி. இனிமே நீங்க இங்க சிஇஓ கிடையாது. அப்புறம் உங்களை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேற ஒரு வேலைக்கு போட்டிருக்கு. வாட்? ஆமா, குவாலிட்டி கண்ட்ரோலர். மெட்டீரியல்ஸை செக் பண்ணி அதோட குவாலிட்டியை பார்த்து சர்டிபிகேட் கொடுங்க. ஐ நோ வாட் குவாலிட்டி கண்ட்ரோலர் இஸ். யார கேட்டு நீ இந்த முடிவுல எடுக்கிற? என்னால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, நான் யார் நினைச்சு நீ இப்பெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? நான் ஜனகாம்பலோட பேர, அவங்களோட லீகல் ஹேர். நீ எனக்கு அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்காத. என் ஜானுவே என்ன பார்த்து சொன்னதில்ல. வெரி சாரி மிஸ்டர் சிபி. உங்களுக்கு இந்த வேலையை மாத்தி கொடுக்க சொன்னதே உங்க ஜானு தான். வாட்? இனிமே குவாலிட்டி செக் பண்றதுதான் உங்க வேலை. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் சார்ஜ் ஏத்துக்கோங்க. என்ன இதான் டைம்னு என்ன பழி வாங்குறியா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களோட கில்ட்டி கான்ஷியஸ் உங்களை அப்படி திங்க் பண்ண வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ற தமிழ், நீ பெரிய தப்பு பண்ற. நீங்க பண்ண தப்ப நான் சரி பண்றேன். தமிழ் வாங்க மேம். என்ன ஜானு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் நீ என்ன எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துவ? ஏன் போஸ்டிங்க தூக்கி இவளுக்கு கொடுத்துட்ட? இவ என்னடானா ஏன் கேபினை தூக்கி வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கா? நான் என்ன வேலை பார்க்கணும்னு இவ சொல்றான். ஜானு, நான் என்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன்? என்ன என்ன போய் இவ குவாலிட்டி செக் பண்ண சொல்றா? அது உன்னை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கொடுத்த வேலை இல்ல. உன்னோட ஆட்டிடியூட மாத்த கொடுத்ததுதான். சிபி, உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. நீ உன்னோட ரெக்லெஸ்னஸ் ப்ரூவ் பண்ண எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போற. உனக்கு மாரல் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. உன்னை ஹார்ட் வேல தான் திருத்த முடியும். பட் தமிழ் சொல்றபடி கேளு. not again. இனி அவ உனக்கு கொடுக்கிற வேலையை தான் நீ செய்யணும். இது தமிழ் எடுத்த முடிவில்லை, நான் எடுத்த முடிவு. நான் சொல்றத அவ செய்யறா, அவ சொல்றத நீ செய். தமிழ் வா போலாம். ஓகே மேம். இவ தேன்மொழி, இவ இசைவாணி, என் தங்கச்சிங்க. வணக்கம். இசை வெளியால் யாருக்கிட்டயுமே இப்படி ஒட்டிக்க மாட்டா. அதுவும் இப்படி கையெல்லாம் பிடிக்கவே மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா தான் இப்படி பண்ணுவா. ஆனா உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. ஆனா எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு பாருங்களேன். எனக்கும் உங்க எல்லாரையும் என்னமோ பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. இது ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. எனக்கும் உங்களை முதல்ல ரோட்ல வச்சு பாக்குறப்போ அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு இட்லிக்காரம்மா. சரி,
உங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு. அவங்கள பார்த்து பொண்ணுங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறேன். அம்மா தேனு, அம்மா எங்க? இங்கதான்க்கா இருந்தாங்க. அம்மா அம்மா எங்க இருக்க? அம்மா அம்மா எங்க போனாங்க? அம்மா எங்கதான் போயிருக்காங்க? உள்ளதானக்கா சமைச்சிட்டு இருந்தாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. சரி தமிழ், பரவாயில்ல. இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு உங்க வீடு தெரிஞ்சிருச்சுல்ல. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வரேன். ம். அம்மா இருங்க, ஒரு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தமிழ். நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். அப்போ சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன். ம்? ம், சரி வரேன். ஏய் இசை, விடு விடு. என்ன அவங்களுக்கு வயசாயிடுச்சு. எப்ப பார்த்தது, மறுபடியும் இப்பதான் பாக்குறேன். இப்ப பார்க்க முடிஞ்சதேன்னு நினைச்சு சந்தோஷப்படவா, இல்ல பக்கத்துல இருந்து ஓடி போய் கட்டி பிடிச்சு அழ முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படவா? என்ன செட்டிக்காரமா? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. வா. அச்சோ, சமத்து தானே நீங்க. அம்மா எங்கம்மா போன? இப்பதான் எங்க முதலாளி ஜனாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்படியா? நான் கருவேப்பிலை வாங்க கடைக்கு போனேன். அதுக்காமா இவ்ளோ நேரம் உனக்கு? சரி, கருவேப்பிலை எங்க? அது கருவேப்பிலை கடையில இல்ல. ம். அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? கண்ணெல்லாம் வேற செவந்திருக்கு. ஒருவேளை அப்பா ஞாபகம் வந்திருக்குமோ?